السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولدينها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வால் அவனுடைய அடியாராக படைக்கப்பட்ட நமக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான நியமத்துக்களையும் அருள் கொடைகளையும் நமக்கு தந்துள்ளான். தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது இன் தஅது லா தஹசு, அல்லாஹுடைய அருள்கொடைகளை அளவிட்டால் அதுக்கு கணக்கே கிடையாது. ஏனென்றால் நம்மளுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அருள்கொடை. இப்படி வெளிரங்கத்திலே அல்லாஹ்வால் தந்திருக்கின்ற அருள்கொடைகள் கூடான கூடிய அருள்கொடை தந்துள்ளான். இந்த அருள்கொடைக்கெல்லாம் நம்மால் நன்றி செலுத்த முடியுமா என்று கேட்டால் அதுவே ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கின்றது. அப்படி நமக்கு தந்த அருள்கொடையிலேயே மிக சிறந்ததாக நமக்கு தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம், பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட குழந்தை செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இறைவன் எதையெல்லாம் நமக்கு அருள்கொடையாக தந்திருக்கின்றானோ இந்த அருள்கொடைகளை பற்றி நாளைக்கு கியாமத்து நாளிலே இந்த அருள்கொடைகளை நீங்கள் எப்படி பாதுகாத்தீர்கள், எப்படி செயல்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பார். இந்த அருள்கொடைகளையே நமக்கு தந்திருக்கின்ற அந்த குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நிஅமத்து என்றும் பரக்கத்து என்றும் ஜீனத் அலங்கார பொருள் என்றும் அன்பளிப்பும் என்றும் பல்வேறு விதமான வார்த்தைகளிலே குழந்தை செல்வத்தை பற்றி கூறி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளை, குழந்தை செல்வங்களை அவன் விருப்பப்பட்ட படி நம்மால் வளர்த்திருக்கின்றோமா என்று கேட்டால் பெரும்பான்மையான நபர்களுக்கு முன்னால் வினாக்குறிதான் வந்து நிற்கும். என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் நாடிய படிகளே நம் குழந்தைகள் வளர்க்காமல் ஒரு சிலவர்களை தவிர எக்ஸப்ட் நம்ம கணக்கு கண்டுகொள்ளக்கூடாது, பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ் நாடிய வழியிலே வளர்க்கவில்லை. இந்த வளர்க்காததற்கு என்ன காரணம்? பிள்ளைகள் அல்லாஹுடைய வழியிலேயும் ரசூலுடைய வழியிலேயும் மார்க்கம் கற்றுத்தந்த வழியிலேயும் வாழாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல்வேறு விதமான காரணங்களை நம்முன் வந்து நிற்கின்றது. ஒன்று, பெற்றோரின் வளர்ப்பு என்று சொல்வார்கள். பிள்ளைகளை பெற்றோர் சரியான முறையிலே வளர்க்காததின் காரணமாகத்தான் பிள்ளைகள் தவறான வழியை சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டாவது, குடும்ப சூழ்நிலை. கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை
பிரச்சனைகள் வந்தால் கூட பிள்ளைகளுக்கு தெரியாத முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிள்ளைகளை வைத்துக்கொண்டே சண்டை பிடிப்பது, பிள்ளைகளிடம் சென்று சிகரெட் வாங்கி வா என்று சொல்லுவது, இது போன்ற குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கு காலத்தில் எடுத்துக்கொண்டால் சமூக ஊடகங்கள், செல்போன்கள், அதன் மூலமாக மொபைல்களில் கேம் விளையாடுவது, தொலைக்காட்சி பார்ப்பது, இந்த சமூக ஊடகங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதையும் தாண்டி பிள்ளைகளை வெளியீடு உற்றால் அந்த சமூகம் நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் யாரோடு நம் பிள்ளைகள் சேருகின்றதோ அந்த குணங்கள் நம் பிள்ளைகளுக்கு அப்படியே ஒட்டிவிடும். நல்லோர்களோடு சேர்க்கும் பொழுது நல்ல குணங்கள் வந்துவிடும். ஒருவேளை தெருவிலே போகின்ற பொழுது தவறானவர்களுடைய இந்த புகைப்பிடிப்பது, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவது எல்லாம் பிற சமுதாய நண்பர்களோடு சேர்கின்ற போதுதான் இவையெல்லாம் ஏற்படுகின்றது. இப்படி பல காரணங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் எந்த காரணம் தலையான காரணம் என எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால் மெயினான காரணம் பெற்றோர்கள் தான். என்று சொன்னால் ஒரு கட்டடம் கட்டுகின்ற பொழுது அந்த கட்டடத்துடைய பேஸ் மட்டும் கீழே மிகவும் ஸ்ட்ராங்கான முறையில் அடித்தளம் வைத்து வைத்து விட்டால் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட மேலே உள்ள கட்டடம் ஒன்றும் ஆகாது. ஒருவேளை மேலே பில்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அடித்தளம் செமையாக அமைக்கப்பட்டால் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட கடந்து இடிஞ்சு விடும். ஆகையால் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது, அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, இவை போன்றவற்றை கற்பிக்க வேண்டியது பெற்றோர்கள் கடமை. இந்த பெற்றோர்களிடத்திலே தவறு ஏற்படுவதன் காரணமாகத்தான், அதாவது ஆரம்ப காலத்திலேயே என்னென்ன விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, சிறுபிராயத்தில் இருக்கும்போதே சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவைகளை சொல்ல தவறிவிட்டதன் காரணமாகத்தான் பிற்காலத்தில் பிள்ளைகள் வெளியே போகின்ற பொழுது தவறான பழக்க வழக்கங்களை கற்க சூழ்ச்சி ஏற்படுகின்றது. தத்துவ மேரி சாக்ரட்டிஸ் இடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றார். ஒரு குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுவிக்க எத்தனை வயதிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்குகின்றார். சாக்ரட்டிஸ் கேட்குகின்றார், ஏமா உன்னுடைய குழந்தைக்கு எத்தனை வயதாகின்றது? 5 வயதாகின்றது. உடனே விரைந்து செல், நீ காலதாமதப்படுத்தி விட்டார். எப்பொழுது குழந்தைக்கு விவரம் தெரிகின்றதோ, தமக்கிற பருவக்கு விவரம் தெரியாது, ஒரு வயசு எடுத்துக்கலாம். எப்பொழுது குழந்தைக்கு விவரம் தெரிகின்றதோ அப்பொழுது இருந்தே உன் குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொல்கின்றார். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. உங்களுடைய குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக வர வேண்டுமா? உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் சிறந்தவராக வர வேண்டுமா? உங்கள் திருமணத்துக்கு முன்பே இருந்து அதற்கு தயாராகிவிட வேண்டும் என்கிறது இஸ்லாம். அதாவது நீங்கள் ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கிற போறிய அதுக்கு குழந்தை அதுக்கு பின்னாடி பிறக்கும். உங்கள் திருமணத்துக்கு முன்பே உங்கள் குழந்தை சாலிகான குழந்தையாக வர வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் கூறி காட்டுகின்றது. ஒரு சாலிகான பெற்றோர் இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் சாலிகான வருவார்கள். நம்மளாம் சூரத்துல் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுவோம். அதில் மூசா நபிக்கும் ஹிதர் நபிக்கும் நடக்கின்ற ஒரு சம்பவங்களிலே ஒரு சம்பவம், ஒரு கிராமத்துக்கு செல்கின்றார்கள். பசியின் காரணமாக அந்த கிராமத்திலே உணவு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த கிராமத்திலே ஒரு செவர் கீழே சரிந்து கிடக்கின்றது. அதை மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நிமித்தி கட்டுகின்றார்கள். அதுக்கு காரணம் கூறுகின்ற பொழுது இன்ன அபூஹுமா சாலிஹா, இதுக்கு கீழே பொக்கிஷம் இருக்குது. இந்த பொக்கிஷம் இந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டிய பொக்கிஷம் யார் தெரியுமா? இவங்களுடைய பெற்றோர்கள் சாலிகானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெற்றோர்கள் சாலிகானவர் இருந்தால் அல்லாஹ் நபிமார்களை வைத்து வேலையை வாங்குவான். பெற்றோர்கள் நல்லவராக இருந்தால் அந்த குடும்பத்தை எல்லா நிலையும் அல்லாஹ் பொறுப்பாக பாதுகாத்துக் கொள்ளுவான் என்று வரலாற்று நிகழ்விலே நாமெல்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே அவர்கள் ஆட்சியிலே இரவிலே நகர்வலம் செல்வது இயல்புவர்களுக்கு. ஒரு நாள் நகர்வலம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நடுநிசி ஒரு வீட்டிலே விளக்கு எரிகின்றது. இரு பெண்கள் பேசிக்கொண்டு உரையாடுகின்ற வார்த்தைகளை உமர் இருந்தாலும் செவிமடுக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பெண் சொல்லுகின்றார், ஏம்மா
இந்த பாலில் தண்ணியை கலந்து கூட கொஞ்சம் இடம் அதிகமாக வெயிட் அதிகமாக வரும், விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏமா உமர் ரலியல்லாஹு தஆலா பாலில் தண்ணியை கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கள, உனக்கு தெரியாதாமா? நான் கலக்க மாட்டேம்மா. அந்த பெண்மணி கேட்கின்றால் சொன்னது, இப்போ ரெண்டாவது சொன்னது மகள். தாய் திருப்பி கேட்கின்றால் இந்த நேரத்தில் நடுநிசையில் இன்னும் உமர் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டா இருக்க போகிறாங்க. அந்த பெண்மணி சொல்கின்றால், மகள் சொல்கின்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டிப்பாக பார்க்கவில்லை, ஆனால் உமரை படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே, அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா என்று ஒரு சம்பாஷணை நடைபெறுகின்றது. உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், சென்று விட்டார்கள். காலையிலே தன்னுடைய மகனார் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவரை அழைத்து இந்த குறிப்பிட்ட அடையாளத்தை சொல்லி இந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணி அழைத்து வாய்ப்பு சொல்கின்றார்கள். அந்த பெண்மணி உமருடைய சபைக்கு வரப்படுகின்றார். கேட்டு உமர் அந்த ஆசியை பார்த்து சொல்கின்றார், உனக்கு இந்த பெண்ணை திருமணம் முடித்துக்கொள். இப்படிப்பட்ட சாலிகான பெண்மணி திருமணம் முடித்தால் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்தை சொல்லி காமிக்கிறான்னு சொல்கிறான். எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்லிக்கன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா மகன் சாலிமுக்கும் அந்த பெண்மணிக்கும் வழியிலே பிறந்த வழியிலே வந்த மிகப்பெரிய ஞானி இரண்டாம் உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு சாலிகான தம்பதிக்கு மத்தியிலே அல்லாஹ் பார்க்குகின்றான், யாரும் பார்க்காவிட்டாலும் வரவில்லை, அல்லாஹ் பார்க்குகின்றான் என்ற அச்சத்தில் உள்ள இறையச்சத்தில் உள்ள ஒரு பெண்மணிக்கும் ஒரு சாலிகான இன்னொரு நபருக்கு நடக்கக்கூடிய திருமணியிலே அந்த வாரிசிலே வந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தாய் தந்தை எப்படி இருந்தால் பிள்ளை சீர்திருத்தம், அதாவது அரசாட்சியில் இருந்து கொண்டே துறவரம் மேற்கொண்டவர்கள், அவ்வளோ பெரிய சிதேவி. அதே போல் நாம் அபூசுல்லாஹ் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை பற்றி அதிகமான முறையில் வரலாற்று சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவருடைய பெற்றோரை பற்றி நம்ம பெரும்பாலானவருக்கு தெரியவில்லை, தெரிந்திருக்க வாய்ப்பு கம்மி. அவருடைய தந்தை பெயர் அபூ சாலிஹ், தாயார் பெயர் ஃபாத்திமா. இருவருக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்றால், அந்த அபூ சாலிஹ் என்பவர் ஒரு அவரும் தவம் செய்யக்கூடிய நபர் தான். கடுமையான பசி, தவம் செய்கிறாரு, பசி ஏற்பட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் அப்படியே போய்க்கிருக்காரு, ஏதாவது சாப்பிட கிடைக்காதுன்னு போகும்போது அந்த ஆற்றிலேருந்து அடுத்து விடப்பட்ட ஒரு சில பழங்கள் மிதந்து வருது. அதாவது பசினா சாதா பசி இல்லை, மனுஷனை கிடைச்சா கூட கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி. அந்த பழத்தை எடுத்து வேணும் சாப்பிட்டாங்க. இந்த பசிக்காக சாப்பிட்டு முடிச்சப்போ யோசிக்கிறாங்க, இந்த பழம் யார் விட்டு பழம் தெரியலையே, நம்ம அனுமதி இல்லாமல் சாப்பிட்டோமோ, இந்த பழம் அனுமதி இல்லைன்னா ஹராமாக போயிருங்க, என்ன செய்யுது? அந்த ஆற்றங்கரை வழி அப்படியே போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு மரத்துலேருந்து விழுந்து ஆற்றுல வந்திருக்கேன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துடைய கிளை ஆற்றில் வருகின்றது. இந்த தோழன் யார் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது ஒரு நபர் வழிதான், ஏறு இந்த மாதிரி தெரியாதான் பழத்தை சாப்பிட்டேன், நீங்கள் எனக்காக ஹலால் ஆக்கிட்டு கேட்குறாங்க. அந்த நபருக்கு விளைஞ்சிருந்தது நல்ல மனசு. இந்த பணத்தை ஆற்றுல வர்ற பழத்துக்கெல்லாம் தேடி போய் கேட்பாங்க. இன்றைக்கி வீடு போய் ஏறி பிடிச்சி மாங்காய் கொய்யாக்கா அப்படின்னு போகிறதுக்கு காலம் ஆற்றுல அடிச்சுட்டு ஹலால், ஆற்றிலே வரக்கூடியது கேட்காட்டாலும் ஹலால். அவங்களுடைய தக்குவா சொல்லுது. இப்போ கேட்கணும், அவர் பார்க்குறாங்க நல்லவராக தெரியாத, கொஞ்ச நாளைக்கு என்று வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் ஹலால் ஆக்கேன்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்கின்றார்கள். அந்த வேலையை பார்க்கக்கூடிய தவணையும் முடிந்து விடுகின்றது. அப்போ நான் போகலாமா? இல்லை, இன்னொன்று இருக்கு, எனக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகளை திருமணம் முடிச்சுக்கணும். எப்படிப்பட்ட மகள்? கை கால்கள் முடம், வாய் பேச வராது, கண்ணு பார்வை இல்லை, காதும் கேட்காது. இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடித்தால் தான் உனக்கு இந்த பழம் சாப்பிட்றது ஹலால்னு சொல்லுவேன். இவங்க பார்க்குறாங்க, அல்லாவுக்கு பதில் சொல்லணுமே, அந்த பையன் சரி நான் ஒத்துக்கிறேன். திருமணம் முடிந்தது. திருமணத்தை அன்று மனைவியை சந்திக்க செல்கின்றார். அங்கே பார்த்தா அவருடைய மனைவி அழகு தேவதையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, காது கேட்குது, வாய் எல்லாம் இருக்குது. இன்னும் அத்தை பிடிச்சப்போ விரப்ப தவறதான் விரப்பணும் வந்துட்டாங்களோ. போய் மாமனார்ட்ட போய் கேட்குறான், என்ன செய்து? ஆமாம் உண்மைதான், என் மகளுக்கு காலும் கையும் உடம், எந்த விதமான தவறான செயலுக்கும் செய்ய மாட்டார், நடந்து போக மாட்டார், தவறான வார்த்தைகளை கேட்க மாட்டார், தவறான பேச்சுக்களை கேட்க மாட்டார், தவறான பார்வையை பார்க்க மாட்டார். இப்போ தவறுகள்லேருந்து மகன் மூலமாக இருக்குன்னா இதைத்தே அவங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட சீரேரித்தனமான பெண்மணி பாத்திமாவுக்கும்
இப்படி சீர்திருத்தமான மனிதர் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் கௌசர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மளுடைய குழந்தைகள் சாலிஹானாக வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். நம்ம இப்படி குழந்தை நம்ம இருக்கோம், நம்ம அத்தா அம்மா சாலியாக வரணும், நம்ம என்ன செய்கிறீங்க? நம்ம குத்தமா இது எங்கள் அத்தா அம்மா சாலிஹான இல்லைங்கிறக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தந்தை தாய் தந்தை சாலிஹான இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவமைத்து தருகின்றார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படுவது 4 காரணத்திற்காக. ஒன்று அவருடைய பொருளாதாரத்திற்காக, இது மாளிகா. 2வது அவருடைய வம்சாவளிக்காக. அந்த காலத்துலலாம் குலப்பெருமை பார்ப்பாங்க, ஒரு குலசி வம்சத்தை சேர்ந்தவங்க, அந்த இந்த குலத்துக்காக திருமணம் வைப்பாங்க. 3வது அந்த பெண் அழகானவளா என்று பார்த்து திருமணம் வைப்பாங்க. 4வது அவருடைய மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடிக்கப்பட சொல்லுவாங்க. உலகத்தில் அதிகபட்சமாக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவது இந்த 4 காரணத்துக்கு தான். சுற்றி வளர்ச்சி இந்த 4ல் ஃபதுஃபுரு தாத்தி, நீ மார்க்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடு. மார்க்கமுள்ள பெண்ணுன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுனா மட்டும் கிடையாது, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியிலே அந்த பெண் நடக்கின்றாரா, மார்க்க சுன்னத்துகளை பேணுகின்றாரா, ஹராம் ஹலாலை பேணுகின்றாரா, மார்க்கத்திலே நபிகள் நாயகத்தின் மீது பெருமை வைத்திருக்கின்றாரா, மடிமையாத்து நபிகள் நாயகத்துடைய பாரம்பரியத்தை அகல வைத்தின் மீது பெருமை வைத்திருக்கின்றாரா, இதையெல்லாம் பார்த்து திருமணம் செய். அப்படி செய்ததுன்னா உன் வாழ்க்கையிலே வெற்றி கிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் திருமணம் நடக்குது எல்லா இடத்துலையும். இந்த 4 காலத்தில் ஒன்று மாடு பொருளாதாரம், 2வது ஜமால் அளவுக்காக. வம்சத்தையும் பார்க்கறது கிடையாது, மார்க்கத்தையும் பார்க்குறாங்க. சொல்லுவாங்கல்ல, அது ஜின்ஸு எமீலு இல்லை ஜின்ஸு, இனத்தோட்டம் சேர்த்துங்க. ஒரு பணக்கார செல்வந்தருக்கு பார்க்குறப்ப பொண்ணு பார்க்குறதுன்னா நமக்கு ஈக்குவலாக யார் இருந்திருக்கா, அல்லது நம்மளை விட யார் செல்வ செழிப்பாக இருக்கா, அந்த இனத்தை பார்த்து தேர்ந்தெடுக்காங்க. இல்லையா அது வசதி இல்லை, பார்க்குறக்கு அழகாக இருக்காளா, சினிமா அதிகமாக இருக்காளா, பார்க்குற முகத்தோட்டம் இருக்காங்களா, அப்படி தான் பார்க்குறாங்க. தவிர ஒரு ஏழை பெண்மணி மார்க்கம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய பெண்ணை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அத்தனை குணம் இருக்கின்றது. எத்தனை நபர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? நாம் நம்முடைய எண்ணத்திற்கொத்ததாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய வாரிசுகளும் அப்படி வந்துவிடுகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சாலிஹான குழந்தை வேண்டுமா, உங்களுடைய பிள்ளைகள் சீர்திருத்தமாராக வர வேண்டுமா, மார்க்க அடிப்படையிலே நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சிறந்த தன்மைகளிலே அறிவார்ந்த முறையிலே சுன்னத்தை பேணக்கூடியவர்களிலே ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களிலே உங்கள் பிள்ளை வர வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து மணப்பெண் பார்க்கின்ற பொழுது ஒரு மார்க்கம் சார்ந்தவளே, அதுக்காக மார்க்க சார்ந்த பெண் அழகாக இருக்கக்கூடாது இல்லை, மார்க்க சார்ந்த பெண்ணுக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடாது இல்லை, மார்க்க சார்ந்த பொருட்கள் ஒரு வசதியான நல்ல குலப்பெருமை உள்ள பெண்ணாக இருக்கணும் இல்லை, எல்லாம் இருந்து மார்க்கம் இருந்தால் சால சிறந்தது. இல்லை, ஒரு மார்க்க சார்ந்த பெண், வசதி இல்லாத பெண், கஷ்டப்படுகின்ற பெண் இருந்தால் ஒரு பணக்கார பெண்ணை விட உங்களுடைய வாரிசுகள் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரிசாக இருக்குங்கன்னா நீ மார்க்கம் சார்ந்த பெண். அதுதான் திருமணத்துக்கு முன்பே மார்க்கம் சொல்கின்றது. உனக்கு சாலிஹான குழந்தை வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மார்க்கம் எத்தகைய வழியை கட்டமைத்து தந்திருக்கின்றது, அந்த வழியில் சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்தால் உனக்கு வரக்கூடிய குழந்தைகள் நல்ல சாலிஹான குழந்தையாக வரும். ஏன் தெரியுமா ரசூலை கவனிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் எந்த ஆணை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சாலிஹான பெண்களை தேர்ந்தெடுங்க. ஆனால் எந்த பெண்ணையும் போய் சொல்லலை, உனக்கு சாலிஹான மாப்பிள்ளையை பார்த்து தேர்ந்தெடு. ஏன் தெரியுமா? அது மதரசா. ஒரு மனைவி என்பவள், ஒரு தாய் என்பவள் ஆரம்ப பாடசாலை. ஒரு பிள்ளைக்கு நல்லது ஹராம் எது, ஹலால் எது, மார்க்கத்தில் எது அங்கீகரிக்கப்பட்டது, நல்லது எது, கெட்டது எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நீ பள்ளிக்கூடம் சென்று மதரசாவிலே கற்கிறதுக்கு முன்பாக, வெளியிலே சென்று பல நபர்கள் கற்பதற்கு முன்பாக அந்த தாயின் மூலமாகத்தான் அனைத்து நலவுகள் நடக்கின்றது. அதனால சொல்கிறாங்க, உனக்கு ஒருவேளை அந்த கணவன் மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபாடு இல்லாதவராக இருந்தாலும் உன் மனைவி சாலிஹானாக அவர் இருக்கும் பொழுது உனக்கு சாலிஹான குழந்தை பிறக்கணும். அசதி ரசூலா சொல்கிறாங்க, அதாவது பெண் என்பவள் ஒரு கல்விக்கூடம், அந்த பெண் சாலிஹானாவாக மார்க்கம் சார்ந்த பெண்மணியாக இருக்கின்ற பொழுது குழந்தையை மார்க்கம் சார்ந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக வரும்.
பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக வரணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற மனைவிமார்களை சாலிகானாக பெண்மணியாக தேடுங்கள். பொருளாதாரத்திற்காகவோ வம்ச வழிக்காகவோ அழகுக்காகவோ தேர்ந்தெடுக்க வேண்டாம். அப்படி தேர்ந்தெடுத்தால் நம்முடைய இமாம் ஷாஃபினா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன குழந்தையாக இருக்காங்க, கை குழந்தை மாதிரி உள்ள. அவங்க தாயார் வெளியே போகிறாங்க, போக வேண்டிய சூழ்நிலை. இந்த கை குழந்தைய பக்கத்து வீட்டில் பெண்ணிட்ட அம்மா குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். போயிட்டு வர்றாங்க. வராவையில் பால் குடித்த அந்த வடுகள் இருக்கின்றது. ஏம்மா இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தியா? பசிச்சு, ரொம்ப பசிச்சு, குழந்தை கத்திச்சு. நம்ம ஊரில் இன்றைக்கில் புட்டி பால் இருந்தால் பால் குடிச்சு கொடுத்துருவாங்க. இல்லை, அதனால் பால் கொடுத்துட்டேம்மா. சரிம்மா, பால் கொடுத்தேன். உன் கணவரிடத்திலே நீ அனுமதி வாங்கினாயா? ஏன்னா இன்னொரு பிள்ளைக்குள்ள பால் கொடுக்கணும்னா அந்த கணவரிடத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தாங்க ஹலால். இல்லை, என் கணவரிடத்தில் அனுமதி வாங்கலை. உடனே அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தலைகீழாக போட்டு குலுக்கி குடித்த பாலை அத்தனை வெளியேற்றினார்கள். என் வர்க்கத்தில் வரக்கூடிய இந்த பிள்ளை ஒரு சாலிகானவராக மிகப்பெரியவராக வர வேண்டும், என் பிள்ளையுடைய வாயிலே ஹராமான ஒன்று சேரக்கூடாது என்று நினைத்தார்கள். கண்ணியமானவர் இதே போல ஓசுலகம் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கோமே. சிறுவராக இருக்கின்ற பொழுது திருவிழாம் சூழ்ந்த பொழுது கேட்டாங்க, உங்களுக்கு திரும்ப வச்சிருக்கேன், 40 பொற்காசு வச்சிருக்கேன், தாயுடைய வளர்ப்பு. எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி, கொலையே செய்து விடுவார்கள், அடுத்து கொண்டு விடுவார்கள் என்று சூழல் வந்தாலும் சரி, பொய் சொல்லாதேன்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசரம் சொன்னாங்களே, நீங்கள் பொய் சொல்லாதையே, அது நான் சொன்னதுனால இந்த தாய் சாலிகானாக இருந்தால் நாம் கற்றுக் கொடுக்க குணங்கள் இந்த பிள்ளைங்க பேஸ்மெண்ட்லேயே ஸ்ட்ராங்காக வளர்ந்த பிள்ளையே இது எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறீங்க. ஆனால் அடிப்படையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், அந்த தப்பு செய்யறான், அந்த தப்பு செய்யறான், ஊர் சுற்றுறான், அதை செய்யறான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அடிப்படையிலே நல்லவராக வர வேண்டும் என்று சொன்னால் தாய் சாலிகனாக இருக்கணும். இப்போ திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு வெளிநாட்டிலே உள்ள அனைவராலும் பெரிய அறிஞராலும் சொல்லப்பட்ட விஷயம் சொன்னால், ஒரு பிள்ளை 5 அல்லது 6 மாத கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது நம்ம மாதிரி சொன்னாக்க அந்த பெண்ணுக்கு உயிரூட்டப்படும், அதான் ரூபுதுறாங்கல்ல, அந்த சொல்லுவாங்க வயிற்று இந்த புள்ள துடிக்குது பாரு, அங்கே துடிக்குது பாரு, இங்கே உழைக்குது பாரு, இங்கே சொல்லுவாங்கல்ல. எப்பொழுது ரூபு ஊதப்படுகின்றதோ அப்பொழுது முதல் தாய் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தை உழைத்து கொண்டே வருகின்றது. அதனால் மேலே நாட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்களா, என் குழந்தை டாக்டராக வர வேண்டும் சொன்னால் டாக்டர் சம்பந்தமான படிக்க புக்கெலாம் இருக்குல்ல, அந்த புக்கை சத்தம் போட்டு படிப்பார்களாம். இன்ஜினியராக நினைக்கிறவங்க அந்த இன்ஜினியரிங் புக்கெல்லாம் சத்தம் போட்டு படிப்பாங்களாம். ஏன்னா படிக்கின்ற பொழுது அந்த கருவிலே உள்ள குழந்தை செவிமடுக்கும், கேட்கும், அப்படியே கேட்டுட்டு வரும். அதே போல தான் எல்லா விஷயத்தையும் நான் சொன்ன ஓசுலாம் ஜிலானி சிறு வயசுலேயே குரான் அனுப்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய தாயார் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கருவில் இருக்கும்போது குர்ஆனை அதிகம் ஓதிக்கிட்டு வருவாங்க. அந்த குர்ஆனை ஓதி அந்த குழந்தையுடைய காதிலே குர்ஆன் விழுந்து அந்த குர்ஆன் நாளைக்கு எழுத்து மனப்பாடம் பண்ண போது ஏற்க படித்த விட மாதிரியே இருக்கு. அத்தனை ஈஸியாக மனப்பாடம் பண்ணி. கண்ணியமானவர்களே, இந்த போல சிறு சிறு விஷயங்களை தாய்மார்கள் கர்ப்பத்தில் இருக்கலையே. இன்னைக்கு கர்ப்பத்தில் என்ன தெரியுமா, பொண்ணு நேரம் மாதம் பிள்ளைப்பா, நீங்கள் உட்காரமா மெது வைக்கிற மாதிரி செய்யும். செல்ஃபோன் போட்டு இப்படி தேய்ச்சி ஒன்று ரீல்ஸ் பார்க்கேன், இல்லை நாடகம் பார்க்கேன், இல்லை படம் பார்க்கேன், இல்லை ஏதாச்சும் ப்ரோக்ராம், இதை பார்த்து உள்ளக்குள்ள கருவுக்குள்ள உள்ள பிள்ளையும் இதெல்லாம் அப்படியே கேட்டே வளரும். அதுக்குள்ளே அம்மா பாட்டு டான்ஸ் பண்ணால் பிள்ளை கருவுக்குள்ளே ஒட்டி உதைக்கிட்டு அது டான்ஸ் ஆடுது உள்ள உட்காந்து பிள்ளை ஆட இதை பாட்டு படிக்கிறேன். மார்க் புத்தகமாக குரான் ஓதிருந்தா அந்த பிள்ளை சாணியான பிள்ளை வந்துருக்கு. இதில் வெளிப்பாடு தெரியுமா, பிள்ளை வந்துடுது, பிறந்துடுது, தொட்டியில் கிடக்குது, இல்லை காய்ச்சி பிடிச்சி கத்துது. அம்மா செல்ஃபோன் போட்டு பக்கத்தில் விட்டுறாப்ப அது பாட்டுக்கு என்ன வைப்பீங்க? ஏன் தெரியுமா, எல்லாம் கர்ப்பத்திலே கேட்டு பழக்கின சவுண்டுப்பா, நல்லா அதை கேட்டு தான் கர்ப்பத்தை தூங்கணும். இப்போவும் அந்த பாட்டு சவுண்டு கேட்டுருச்சு, நம்ம அழகியாக முறையை தூங்குவோம், அப்படியே தூங்கிடுது குழந்தை. கண்ணியத்திற்குரியவளே, இதே குழந்தைகள் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகுது. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லப்படின விஷயம், பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு பாடம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டு விழாங்கிற பேரில் கல்ச்சர் ப்ரோக்ராம் தெரியுமா, கல்ச்சர் ப்ரோக்ராம்னா எத்தனையோ முறையில் பிள்ளைகளை நல்லபடியாக கல்வி ஞானத்தை ஊட்டக்கூடிய அளவில்
பேச்சு போட்டிகள் வைக்கலாம், கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, வினாவிடை போட்டி, பட்டிமன்றம், சொல்லாடல் போட்டி, இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களை மனப்பான்மன்ற போட்டியாக நடத்தலாம். ஆனால் என்ன செய்யறாதுமா, கல்ச்சரல் ப்ரோக்ராம், நீ டான்ஸ் கிளாஸ், இந்த பாட்டுக்கு நீ ஆடு, இந்த பாட்டுக்கு நீ ஆடு, இந்த பாட்டுக்கு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு 2000 ரூபாய்க்கு நீ வாங்கணும். என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளும் பெற்றவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்லும்போது பிள்ளைகள் போது அதே விஷயத்தை கேட்கும்பொழுது பிள்ளைகள் வலுக்கட்டாயமாக ஆடக்கூடிய சூழ்நிலை. பள்ளியிலே இருக்கக்கூடியவர்கள், பள்ளி சார்ந்தவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை குறைவாக வைத்துக்கொண்டு பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லவரையாக வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் தவிர்த்து விட்டு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அந்த கல்வியில் முக்கியத்துவம் வரும். இவன் தான் கற்பத்தை கேட்டு டான்ஸ் ஆடி பழகிட்டானே, அந்த ப்ரோக்ராம் போனமாக்க சூப்பரான போயிருப்பான், 4 ப்ரோக்ராம் வந்திருப்பான், பேச்சு போட்டி பட்டிமன்றம் வந்திருப்பான், அந்த பாட்டுக்கு நல்லா ஆடுனியாடா, நல்லா இருந்துச்சா, சூப்பராக ஆடுனா, ஆட்டத்தை கழுத்து பிள்ளையுடைய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவது தாய்மார்கள் தான். நீ பார்க்க நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராம் பிள்ளைய போகுது, விதவிதமாக மேக்கப் போட்டு புதுசாக ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டீங்க. இது எதுக்கு? இஸ்லாம் கட்டத்தின் வழிமுறையா? ஒரு கல்லூரிகளே ஒரு பள்ளிக்கூடத்திலே இது போன்ற பிரச்சனைகளை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா எனக்கு வேணாம், கல்ச்சுரல் ப்ரோக்ராமே வேணாம், நான் விளையாட்டு போட்டு கலந்துக்கிறேன், அறிவு சார்ந்த முறையை படிக்கிறது பெற்றவங்க சொன்னால் அந்த ஸ்கூலில் கேட்பாங்களா? கணிப்பிற்கூர்களே, இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் மார்க்கத்தில் அடிப்படையான தாய்மார் இருந்தால் அனுப்ப மாட்டாங்க, வேணாம் செய்ய மாட்டாங்க. அடுத்த ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது உங்களுடைய இஸ்லாம் சார்ந்த முறையிலே மார்க்கத்திலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுன்னு சொல்கிறாங்க. ரசூலா கடைசியில் சொல்கிறாங்க, அதிபு அவுலாதக்கும் அல்லா சலாசத்தை சசாலி, 3 விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. 1 ஹுப்பு நபியக்கும், உங்களுடைய நபி மீது நேசம் எப்படி வைக்கணும். ரசூலா சொல்லுங்க, ரசூல்லா மேலே நேசம் எப்படி வைக்கணும், அந்த நேசத்தை சொல்லிக் கொடுங்க. ரசூல்லாவோட சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுங்க. ரசூல்லாவோட பிரிய வளர்றதுக்கு என்னெல்லாம் காரணம் அத்தனை சொல்லிக் கொடுங்க. மௌலூத் ஷரீஃப் ஓதுறாங்களா சொல்லிக் கொடுங்க, முர்தா ஷரீஃப் ஓதுறாங்க சொல்லிக் கொடுங்க. சட்டை மாட்டிக்கின்ற பொழுது சுண்ணத்தான முறையில் எப்படி செய்யணும், சாப்பிடுகின்ற பொழுது ரசூலா வச்சுருக்கேன் பிஸ்மில் சாப்பிடு, முன்னாடி உள்ள சாப்பிட சொல்லிக் கொடுங்க. செருப்பு மாட்டிக்கின்ற பொழுது சுண்ணத்தை சொல்லிக் கொடுங்க, நெகம் பெற்ற பொழுது சுண்ணத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி சுண்ணத்தை சொல்லி 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 கொடுக்க வளங்க சொல்கிறாங்க. யூதர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஒடுத்துக்கட்டோம்னு நினைக்கும்போது அவங்க திட்டம் மாட்டாங்க, என்ன தெரியல, அவங்க முடிவு பண்ணி கலெக்ஷன் செஞ்சானா பெருமானுடைய பிரியத்தை இஸ்லாமியருக்கு மத்தியிலிருந்து எடுப்பதற்கான வேலையை செய்தார். ஹுப்பு நபியை எடுத்துவிட்டால் இஸ்லாமியர்கள் அவனுடைய அந்த முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றாக போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த அளவில் இன்றைக்கி யூதருடைய பீட்டு மாதிரி நம்ம மார்க்கத்தில் நிறைய பீட்டு வந்துருச்சு. ரசூல்லாவுடைய பிரியத்தை கெடுக்கிறதுக்காக ரசூல்லாமல் அதை செய்யாத, இதை செய்யாத, சுண்ணத்தாய் சுண்ணத்து கிடையாது, இது நாட்கள் இதை செய்யாத ஏன்டா லைஃப் விளைவிக்கணும். ஒன்று விளைவிக்கணும். லைஃப் சஹீஹான ஹதீஸ் 2 ஹதீஸ் இருக்குது. சஹீஹான ஹதீஸ் இருக்குன்னா மார்க்கத்திலே எதுக்கெல்லாம் பத்துவா கொடுக்குறாங்களோ, சட்டம் கேட்டுறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சஹீஹான ஹதீஸ் தேவை, அமல் செய்வதற்கு இல்லை. ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்தால் ஒன்றும் கெட்டு போயிடாது. ஆனால் அவரை நேராக சொன்னா சுண்ணத்தில் சுக்ரியான பண்ணி சொல்கிறோம், பிடிக்காத தராவியா 20 அதுக்காக நம்ம பிடிக்காத, அதை எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய பிரியத்தை மொத்தமாக கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஈதருடைய வேலையை நம் சார்ந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் செஞ்சுக்கிருக்கேன். கேட்டால் நாங்கள் கரெக்டாக சஹீஹது லைஃப் இது என்று நாங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடப்போம்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, இஸ்லாமியர் உள்ளத்திலே அந்த ஹுப்பு நபி எடுத்து விடுகின்றார்கள். 2வது சொல்கிறாங்க, ஹுப்பு அகல பைத்திஹி, பெருமானுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நேசிப்பதற்கு கட்டிக் கொடுங்க. ரசூல்லா இருக்காங்க, அது ரசூல்லாவுடைய சொந்த பந்தங்கள், குடும்பத்திர்கள், ரசூலுல்லாவுடைய வழியிலே வந்தவர்கள், ஷாவுல் நாகூர் ராமசுவாமி பாதசாநாயகம், அஜ்மீர் ஹவாஜா மொய்னி கத்தசலா சுரவனஜி, ஏர்வாடி பாதசாநாயகம், நான் தான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இவர்களை போன்று பெருமானுடைய குடும்பத்தினர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மீது நேசம் பெற வேண்டும். நம்ம சொல்கிறோம் அவளியாக நேசின்னு சொல்கிறோம். பெரும்பான்மையான இறைநேசர்கள் பெருமானுடைய வழியில் இருந்தவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை போறீங்க. 3வது சொல்கிறாங்க, கராத்து குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்க. நம்ம யோசிக்கலாம், குர்ஆனை கற்றுக் கொடுக்குன்னு ஃபஸ்ட்டு வரணும். ஏன் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது முதலாக சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஹுப்பு நபி சொல்லிட்டு ஹுப்பு அஹ்ல பைத்தி சொல்கிறாங்கன்னா, குர்ஆனை ஓதுவதற்கு குறைஞ்சது 3 வயசாகும். 3 வயதுக்கு முன்பாகவே பெருமானார் மீது, பெருமானார் குடும்பத்தின் மீது அன்பு வைப்பை சொல்லிக் கொடுங்கள்.
எப்பொழுது அந்த குழந்தையாக விவரமாக இருக்கின்றதோ அப்பொழுதே பெருமானுடைய மஹப்பத்தை போதியுங்கள், பெருமானுடைய குடும்பத்தாரை போதியுங்கள். எப்பொழுது ஓதக்கூடிய பருவம் வருகின்றது அப்பொழுது நீ குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டு என்பதற்காகத்தான் இந்த மூணாவதாக கிராத்துல் குர்ஆன் சொன்னாங்க. அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஜெனரேஷன் போய் நீ போய் தான் திருத்திருக்கான் வழி பார்ப்போம். இனி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பெண் பாக்கின்ற பொழுதாச்சு மார்க்க சார்ந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்ல மார்க்கம் சார்ந்த பெண்ணாக தெரிந்தால் தேர்ந்தெடுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீர்கள், உங்கள் குழந்தையும் வரும், உங்கள் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் சாலிகான சமுதாயமாக வரும். அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் சீர்திருத்தமான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.